மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா இவங்களை நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்திய போது நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய பாதுகாப்பை கண்டிப்பாக உறுதிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கட்டளைய உத்தரவை சிறைச்சாலை நிர்வாகத்துக்கு நீதிபதி அவங்க கட்டளையாக உத்தரவாக பிறப்பிச்சாங்க. அதுக்கு நாங்க மகர சிறைச்சாலையில இப்போதைக்கு மிக பாதுகாப்பான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தியசாலை மட்டும்தான். சிறைச்சாலை வைத்தியசாலை மட்டும்தான். அதுல 5 வார்டு இருப்பதாக சொல்லப்படுது. அதுல ஒரு வார்டு மிக பாதுகாப்பானதாக சொல்லப்படுது. அந்த வார்டுல தான் இப்போது டக்ளஸ் தேவானந்தா அவங்கள வச்சிருக்கிறாங்க. நோய் நொம்பலம் அப்படின்னு காரணத்துக்காக கிடையாது. வளமை அரசியல்வாதிகள் சிறைச்சாலை வாசலுக்குள்ள போகும்போது மயங்கி விடுறது, அங்க பிடிக்குது இங்க பிடிக்குது, அங்க வருத்தம் இங்க வருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா டக்ளஸ் தேவானந்தா அவங்களுக்கு நோய நொம்பலம் கிடையாது. பாதுகாப்பு குறித்த ஒரு பிரச்சனைக்காக மட்டும்தான் இவங்களை வைத்தியசாலையில இப்போது தங்க வச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்டிடி இயக்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களால மண்ட பொழக்கப்பட்ட சம்பவம் ஏற்கனவே பதிவாகி இருந்தது. அப்படியான ஏதும் ஒரு அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்னு ஒரு அச்சம் தான் அது. அந்த கதை எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, களத்தூர் ஜாபத்த சிறைச்சாலையில ஆசாமி வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி உள்ள இருந்த எல்டிடி இயக்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் கூறிய ஆயுதத்தால மண்டையை பொழந்து விட்டாங்க. இதுல பலத்த காயங்களுக்கு உள்ளானவரை உடனடியாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5.5 மணி நேரங்கள் இவருடைய தலையில சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொண்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் சுனில் பெரேரா அவங்களுடைய குழுதான். பெரும் போராட்டத்துக்கு மத்தியில தான் உயிர் காப்பாற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது. மயிரிழையில டக்ளஸ் தேவானந்தா உயிர் தப்பினாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாக்குதலின் காரணமாக இவங்களுடைய உறவுக்காரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டக்ளஸ் தேவானந்தாக்கு அடிக்கடி மறக்கிற ஒரு நோய் இருப்பதாகவும், இந்த தாக்குதலின் காரணமாக நரம்புகள் சிதைவடைந்ததுனால இவருக்கு மறதி என்ற ஒரு பிரச்சனை இருப்பதாக நீதிமன்றத்துல இதையும் சொல்லி இருந்தாரு. இவர்கிட்ட கேட்கப்படுகிற கேள்விகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த துப்பாக்கிகளுக்கு என்ன நடந்த, யாருக்கு கொடுத்தீங்க, இது எங்க இருக்கு, மாக்கந்துர மதுஷு போன்ற பாதாள குழுக்களுக்கு கொடுத்தீங்களா, வித்தீங்களா அப்படின்னு கேள்விகளை கேட்கும்போதுதான் அதுல இது தப்புறதாக இருந்தா மறதின்ற ஒரு விஷயம் அவருக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கும் என்பதனால இந்த ஒரு விஷயத்தை வக்கீல் இழுத்து விட்டார் என்னோட கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. இது சம்பந்தமாக நோண்டெடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால ஒரே வழி மறதி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறது தான். அமைச்சராக இருக்க மறதி ஒரு பிரச்சனை இல்லை, ஆளை போட மறதி ஒரு பிரச்சனை இல்லை, ஆயுதம் விற்க அது ஒரு மறதி ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஆயுதங்கள் எங்க விசாரணை வந்துட்டா, வழக்கு வந்துட்டா, வந்துட்டா அங்க மட்டும் நான் யாரு, எனக்கு என்ன நடந்த, நீங்க யாரு, நீங்க எங்க வந்தீங்க, நான் இப்ப எங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஜினி சூர்யா மாதிரியே மாற ஆரம்பிச்சிருது. உண்மையான மறதி இருந்ததா இல்ல இந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்ற கேள்வி விட ஆரம்பிச்சிருக்குது. இது என்னடா, நம்மளை சுத்தி இருக்கிற அரசியல்வாதிகள் தான் கைது செய்யப்பட்டுட்டா 1008 நோய்களை சொல்லி அது இல்லை இது இல்லை, கிட்னிய காரணம், மூளை காரணம், நரம்புல பிரச்சனை, இங்கோட்ட பல்வேறு காரணங்களை சொல்றதை பார்க்க முடியுது. கடந்த காலங்கள்ல ரணில் விக்ரமசிங்க தெம்போடு அரசியல் செஞ்சவர், சர்வதேச ஊடகங்களுக்கு கருத்து சொன்னவர், கைது செஞ்சோடனே மொத்த உறுப்புலை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியான ஒரு அரசியல்வாதிகளா நம்மளை சுற்றி வாழ்ந்திருக்காங்க, இந்த நாட்டை நடத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் மறதி மேல பழிய போட்டு அந்த மறதிக்கு காரணம் சிறையில தாக்குதல் நடந்து மண்டையை பொழந்தது, அந்த மண்டையை பொழந்தது யாரு, எல்டிடி உறுப்பினர் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்றதுதான் இப்போதைக்கு இருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் இது குறித்த ஆயுதங்கள் எங்க, என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயத்த நிச்சயமாக டக்ளஸ் தேவானந்தா சொல்லி ஆகணும் அப்படின்றது தான் இப்போது சிஐடிக்கு இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது குறித்த துப்பாக்கியினால என்னென்ன குற்றங்கள் நடந்தது, யாரு தந்ததுல பல்வேறு விஷயங்களை மாக்கந்துர மதுஷ் சொல்லியாச்சு. ஆனா மாக்கதுர மதுஷ் இப்போது உயிரோடு இல்லை என்பது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. அதனால இப்போது இந்த குற்றங்கள் நடந்தது, இதுக்கான சாட்சிகளை தேடுகின்ற ஒரு பணியை சிஐடியினர் முன்னெடுத்திருக்கிறாங்க. இதுக்கான சாட்சிகளை தேடி அவங்களை கைது செய்து அரசு சாட்சியாக மாற்றி இந்த வழக்கை நடத்துறது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவாலாக பார்க்கப்படுது. இப்போது டக்ளஸ் தேவானந்தா கஜினி சூர்யா மாதிரி மாறியாச்சு. இது வக்கீல் சொல்லி கொடுத்து சொன்னாரா என்ன என்பது தெரியல. இருந்தாலும் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு
நெருக்கடி இந்த ஒரு விஷயம் தான். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு எங்க போய்த்து முடிய போகுதோ அப்படின்னு சொல்லி. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அதுதான் பூஸ்டர் சிறைச்சாலை வந்து ஒரு போன் ஷாப்பாக மாறிய சங்கதி. பூஸ்டர் சிறைச்சாலையை 2 தினங்களுக்கு முன்னால STF படைப்பிரிவும் சிறைச்சாலை அவசரகால மற்றும் தந்திரோபாய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற குழுவும் முனைந்து ஒரு சோதனையை நடத்தினாங்க. இந்த சோதனையில மிதிக மருவான், லொகுபெட்டி, டெமடகோட சபிந்த, வெலசுதா போன்றவங்களை தடுத்து வைத்திருக்கின்ற சிறை கூடங்களை வந்து அதிரடியாக சோதனைக்கு உட்படுத்தினாங்க. இந்த சோதனையில வந்து சிவிலிங்குள்ளேயும் அதாவது கொங்கிரீட்டுக்கு அடியிலையும் மறைத்து வைக்கப்பட்ட 15க்கும் அதிகமான தொலைபேசிகள் கண்டெடுக்கப்பட்ட செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சோதனையின் போது லொகுபெட்டி தங்கியிருந்த சிறைச்சாலையினுடைய மேல் கூரையில கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் போன் 2, சிம் கார்டு 1, சார்ஜர் 1, டேட்டா கேபிள் 3. மரண தண்டனை கைதியாக இருக்கின்ற டெமடகோட சமிந்துகளுடைய அறையில இருந்து சிவிலிங்குள்ள ஸ்மார்ட் போன் 5, சாதாரண போன் 1, மேலதிக பேட்டரி 3, பவர் பேக் 1, ஹேண்ட் ஃப்ரீ 5, டேட்டா கேபிள் 8, சார்ஜர் கேபிள் 6, சிக்னல் பூஸ்டர் 2, காந்த கட்டி 2. பெரிய லெவலில் தான் பிசினஸ் நடந்திருக்கு போல. இது தவிர கொங்கிரீட்டை வெட்டி பக்குவமாக பங்கர் செய்து இன்னும் பல்வேறு தொலைபேசிகள் அதுக்குள்ள மறைத்து வைக்கப்பட்ட செய்தியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த சுற்றுவளைப்புல மட்டும் கிட்டத்தட்ட 15 தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஜனவரி தொடக்கம் இதுவரையிலான காலப்பகுதியில கண்டுபிடிக்கப்பட்ட போன்கள தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 133 போன்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. 150க்கும் அதிகமான சிம் கார்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கிறவங்க யோசிச்சுக்கொள்வாங்க, தமது போன் ஏதாவது சிக்கலை உண்டாக்கினா அல்லது பழுதானா உடனடியாக ஏதாவது பார்ட்ஸ் வாங்குறதுக்கு சிறைச்சாலைக்கு போய் நிக்க போறாங்களே என்னோடு சொல்ற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அத்தனை தொகையான போன்களும் பார்ட்ஸுகளும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த போன்கள் எப்படி உள்ள போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எவ்வகையான பணங்கள் அறவிடப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போலீஸ் உயர் அதிகாரி ஒருத்தர் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லி இருந்தாரு. சாதாரண போன், சாதாரணமா 4000 5000க்கு வாங்குகின்ற போனை ஒரு கைதிக்கு தெரிஞ்சவர் வந்து வாங்கி கொண்டு போய் உள்ள கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட 75,000 இருந்து இந்த ரேட் ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு விஷயமும், ஸ்மார்ட் போனை உள்ள கொண்டு செல்வதற்கான அனுமதியாக 2 லட்சத்துல இருந்து அந்த பணம் அறவிடப்படுவதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் யார் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயிலர்ஸ், அதாவது மக்கள் வரி பணத்துல சம்பளம் பெற்று சேவை செய்ய அமர்த்தப்பட்டாங்க இல்லையா, அவங்க பண்ற வேலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. தாப்பைக்கு வெளியிலிருந்து தொலைபேசி வீசுவாங்களாம், அதை புறக்கி கொடுக்கறதுக்கு அதிகமான ரேட் எடுப்பாங்களாம். இந்த ஒரு விஷயம் காலகாலமா நடந்திருக்கு. சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, STF படைப்பிரிவினர் சோதனையிட சென்றால் கூட இங்க வந்து ஜெயிலர்ஸ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சரியான ஒத்துழைப்பை வழங்குறது இல்லையா. இப்படி ஒரு சோதனை நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே முன்கூட்டியே கைதிகளுக்கு தகவல்களை சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன் வச்சாரு. அது மட்டுமல்ல, இப்படியான பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவி ஜேமோ தொழில்நுட்பம், அதாவது நிலத்துக்கு அடியில ஏதாவது பொருட்கள் இருக்குதா என்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகின்ற கருவி தான் இது. இந்த கருவி 2 வருஷமாக செயலிழந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே போல CCTV கேமராக்கள் செயலிழந்து இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சாரு. ஒரு கருவியை கொடுக்கறது, இது போன்ற போன்கள் பாவிக்கிறாங்களா, அந்த போனை வச்சு பல்வேறு குற்றச்செயல்களை செய்யறாங்களான்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பொருட்களையும் வாங்கி வச்சு அவைகளும் செயலுக்குதா அல்லது செயலிழந்து போச்சா அல்லது செயலுக்கு வச்சாங்களா அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்த ஒரு விஷயம் குறித்து குற்றச்சாட்டுக்களை முன் வச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேர் ஒலுகொல, அதே போல லிண்டன் சில்வா, இவங்க வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு விசாரணை நடத்தும் போது விசாரணை முடிகிறது போய்த்து பூஸ்டர் சிறைச்சாலையில அங்கிருந்த போன் வந்தது. அவங்க அந்த போன் பண்ணி சொன்னாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இங்க ஆயுதம் இருக்கு, இங்க போதைப் பொருள் இருக்கு, அதை வித்து பணத்தை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நெடுநாளா சொல்லி வந்ததன் காரணமாக முன்வச்சதன் காரணமாகத்தான் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும் அப்படின்னு சொல்லி STFினரும் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற மற்றொரு நிர்வாகமும் சேர்ந்துதான் இந்த சோதனையை முன்னெடுத்தாங்க. அதுலதான் இத்தனை விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இத்தனை போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, காலையில சோதனை நடத்தி அந்த போனை வந்து சிறைச்சாலை அதிகாரிகளை கொடுத்துட்டா மாலை ஆகும்போது மீண்டும் அந்த கைதிட்ட போய்த்து போன் கிடைச்சிருது, உள்ள இருந்து எல்லா விஷயத்தையும் பேசி சோழியை முடிச்சிடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுது. என்னதான் இருந்தாலும் கடந்த காலத்துல பல்வேறு குற்றச்செயல்கள் நடந்ததுக்கு பின்னணியில
லொக்குபெட்டி இருந்தாரு. லொக்குபெட்டி எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறையில இருக்கிறாரு. பல்வேறு ஆயுதங்களை பரிமாற்றம் செய்தாரு. பல்வேறு நபர்களை படுகொலை செய்தாரு. அவருடைய போதை வர்த்தகம் தங்கு தடை இல்லாமல் நடந்து வரதை பார்க்க முடியுது. அதே போல சிறைச்சாலை நிர்வாகத்தில் இருக்கின்ற இந்த பாதாள உலக குழுக்களுடைய பணங்களுக்கு சோரம் போன அதிகாரிகளால, ஊழல் சார்ந்த அரசியல்வாதிகளாலும் ஊழல்வாதிகளாக இருக்கின்ற அரசு அதிகாரிகள் எல்லாம் தான் இந்த நாடு இந்த இடத்துல இருப்பதற்கான காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளும் பட்சத்தில் இதுக்கு பின்னால் நின்று உழைத்த அந்த மானங்கட்ட பொறுப்பற்ற அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் நிச்சயமாக இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பட்சத்தில் இது போன்ற குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஊழல் இல்லாத, ஆயுதம் இல்லாத, சோரம் போகாத அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகளை கொண்ட ஒரு நாடாக எமது தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.